கேட்டேன் ஜெயராஜ். ஆமாம் பிரதர், இது 7வது வருஷம். அடேங்கப்பா, 7 வருஷம் ஸ்தோத்திர கூட்டம் நடத்துறது இது ஒன்று தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இவ்வளோ நாளே 7 வருஷம் யாரும் நடத்துறது கிடையாது. அதனால் யோபு கூப்பிட்டேன், ஐயா 7 வருஷம் அப்படின்றது பூரணம், இதோட நீங்கள் இந்த ஸ்தோத்திர கூட்டத்தை நிறுத்திக்கிங்க. 7 வருஷம் ஆயிடுச்சு, உங்கள் அம்மாவுக்கு பூரணமான ஸ்தோத்திர கூட்டம் நடத்தி முடிஞ்சாச்சு, அதனால் இந்த வருஷத்தோடு நிறுத்திங்க. சரிங்க ஐயா, சரி நான் இந்த வருஷத்தோடு நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதே நேரத்தில் நீங்கள் சபைக்கு வரணும் அப்படின்னு சொன்ன. கண்டிப்பாக வரேன் நான் அப்படின்னு சொன்னார். அதனால் யோபுக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர்தாமே அவரை முற்றிலுமாக சந்தித்து அவரையும் அவர் குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வீட்டை கனம் பண்ண வேண்டும். ஆகவே இதானா அது? என்ன அவங்க பேரு? நந்தியோவா? சரி, இதெல்லாம் நல்லா செய்கிறாரு, இல்லைன்னு சொல்ல. அதே நேரத்தில் கர்த்தர் அவரை தொடர்ந்து கர்த்தருடைய வீட்டுக்கு வர வேண்டும். குடும்பம் ஊரில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். பரவாயில்ல, நான் என்ன ஒத்துக்கொண்டேன் என்று சொன்னால், சரி இப்படியாவது சுவிசேஷம் போகட்டும், ஜாதி ஜனங்களுக்கு சுவிசேஷம் போகட்டும். அதனால் யோபையை பார்த்து பேசினேன், இனிமேல் நான் ரெகுலராக சர்ச்சுக்கு வரேன் அப்படின்ட்டாரு. வாங்கய்யா, பைபிள் கிடைக்கலையா? அது இருக்கட்டும், எங்கேயாவது வச்சிருப்பீங்க, உட்காருங்க. யோபையா, ரொம்ப ரொம்ப உங்கள் அம்மா மேலே அவ்வளோ பாசம் உங்களுக்கு இல்லை? பாத்தியா? அதனால் பாருங்கள், 7 வருஷம் தொடர்ந்து உங்கள் தாயாரை குறித்துதான பெரிய என்ன கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய நன்றியை கடமை தெளிவாக 7 வருஷம் நீங்கள் செலுத்திட்டு வரீங்க. ரொம்ப சந்தோஷம். என்ன அந்த அம்மா ரெகுலராக சர்ச்சுக்கு போவாங்களா? ஓகே ஓகே. அப்போ ரொம்ப பக்தி உள்ளவங்க இல்லையா? பக்தி உள்ளவங்க. ஸோ அந்த மாதிரி நாம் இருக்கணும் இல்லையா? இருக்கணும். ஆமாம். அதனால் ஆண்டவர் தாமே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். ஆற்றி தேற்றி அவர்களுக்கு கர்த்தர் நன்மையை செய்ய வேண்டும். கர்த்தர் ஒருபோதும் மறக்கிறவர் இல்லை. யோபை கர்த்தர் மறக்கவே இல்லை. நீங்கள் தான் கர்த்தரை மறக்கக்கூடாது. புரியுதா? கர்த்தர் எப்பொழுதும் உங்கள் தாயின் நிமித்தமாக, உங்களுடைய தாய் நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதே நேரத்தில் அந்த கர்த்தரை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். அதனால் இந்த அருமையான சந்தர்ப்பத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த அருமையான தாயாருடைய ஆத்மா நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கும் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது. அவர்களின் நிமித்தமாக இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், நம்முடைய விசுவாசம் நம்பிக்கையானது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் நிரந்தரமான ஒரு ஸ்தலத்திற்கு சென்று விட்டார்கள். நிரந்தரமான ஒரு ஸ்தலத்திற்கு சென்று விட்டார்கள். அது என்ன இடம் தெரியுமா? பைபிளில் சொல்லுது தெரியுங்களா? நல்லா கவனிக்கணும். யாராக இருந்தாலும் சரி, நாம் கிறிஸ்துவுக்குள்ளே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, அப்படி பெறாதவர்களாக இருந்தாலும் சரி, நமக்கென்று பரிசுத்தவான்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு ஊர் ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். சங்கீதம் 107, சங்கீதம் 107ஆம் சங்கீதம் முதல் 7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தயவு செய்து தமிழ் வேதாகமோ அல்லது தெலுங்கு வேதாகமோ எது இருந்தாலும் நீங்கள் கவனிக்க வேண்டும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 107ஆம் சங்கீதம் முதல் 7 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு
கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்கள் விடுவித்தார். 7வது வசனம் மட்டும் நல்லா கவனிங்க. தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். நல்ல கவனிங்க. இந்த கடைசி வசனத்தில் நாம் என்ன வாசித்தோம்? தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். தாபரிக்கும் ஊர் என்றால் தெலுங்குல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன அழகான வார்த்தை. தாபரிக்கும் ஊர்னு தமிழ்ல இருக்கு, ஆனா தெலுங்குல பாருங்க புறம் இல்ல, என்ன புறம்? நிவாசபுரம். நீங்க ஆந்திராவுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஊர் இல்ல, நிறைய ஊர் இருக்கு. அந்த புறம் கொஞ்சம் வழி விட்டுருக்கு, கொஞ்சம் வழி விட்டுருக்கு. வாங்க 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 ஐயா வாங்க. யார் யார் அங்க நிக்கிறீங்க வந்துருங்க. வாங்க, இந்த இடம் இருக்கு, வந்து உட்காருங்க. இந்த நான் வாசித்த இந்த வசனத்துல மிகவும் அழகான ஒரு வார்த்தை தெலுங்கிலே கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்ல வந்து தாபரிக்கும் ஊருன்னு இருக்கு. தாபரிக்கிறதுனாவே சரியா புரியாது எல்லாருக்கும், ஏன்னா தமிழ்ல வந்து சரியாவே புரியாது. ஆனா தெலுங்குல மிகவும் அழகாக புறம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன புறம் அது? நிவாசபுரம். நீங்க நல்லா கவனிங்க. சென்னையில புறம் 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 எத்தனை ஊர் இருக்குது? காஞ்சிபுரம், அப்புறம் விநாயகபுரம், சொல்லு கோட்டூர்புரம், பாத்தீங்களாங்க, ராயபுரம் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் மக்கள் வாழ்கிற இடம் என்று அதற்கு பொருள். இது நீங்க இங்க மட்டும் இல்லைங்க, நீங்க ஆந்திரா சைட்ல போனீங்கன்னாக்கா எவ்வளவு ஊர் இருக்கு தெரியுங்களா? எல்லாம் புறம் 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 புறம்னு தான் வரும். ஒவ்வொரு பேரை வச்சுட்டு அந்த பேருக்கு பின்னாடி புறம் என்று சொல்லுவாங்க. புறம் என்று சொன்னால் நிரந்தரமாக வாழக்கூடிய இடம். இன்றைக்கு இந்த உலகத்துல இப்ப நீங்க சொன்ன பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து அந்த புறம் இந்த புறம் அந்த புறம் ராயபுரம் என்ன காஞ்சிபுரம், வேற என்னோட சொன்னேன் கோட்டூர்புரம், எல்லாம் சொன்னீங்க. இதெல்லாம் வந்து நிரந்தரமானது அல்ல. ஏனென்று சொன்னால் நல்ல கவனிங்க. இன்றைக்கு ஊரெல்லாம் பேரை வச்சுக்கிட்டு புறம் 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 புறம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வச்சுட்டுறாங்க. எல்லாம் அது நிரந்தரமானதா? கிடையாது. இந்த பூமி இருக்கும் வரையிலே அவைகள் இருக்கும், அதன் பிறகு அவர்கள் காணாமல் போய்விடும். எத்தனையோ பட்டணங்கள் புறம் புறம் என்று சொல்லக்கூடிய பட்டணங்கள் எல்லாம் இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. நல்லா கவனிக்கணும். அதே போல இந்த பூமி கூட இல்லாமல் போகுது. அப்படின்னா அப்ப கர்த்தர் பரிசுத்தவான்களுக்கு என்று, அவரை விசுவாசிகளுக்கு என்று ஒரு இடத்தை ஆயத்த பண்ணி இருக்கிறார். அந்த இடத்திற்கு பெயர் தான் என்ன புறமா? நிவாசபுரம். நான் உங்களை கேட்கிறேன், இந்த பூமியில சரி தமிழ்நாடு இருந்தாலும் சென்னை இருந்தாலும் ஆந்திரா இருந்தாலும் நிவாசபுரம்னு பேர் எங்கன்னா இருக்கா? பேர் வச்சுக்கிறாங்களா? இருக்கமா? நிவாசபுரம் இருக்கா? கிடையாது, கிடையாது. ஒரே புறம் எது தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் வாசம் பண்ணுகிற புறம். அந்த வாசம் பண்ணுகிற அந்த ஸ்தலத்திற்கு பெயர் தான் தாபரிக்கும் ஊர், நிவாசபுரம். யார் தாபரிக்கும் ஊர்? அதான் முக்கியம். நீங்க நம்ம பார்த்த இந்த பூமியில சென்னையில் இருக்கிற பட்டணங்கள் இருக்கிற எல்லா இடங்கள்லாம் யாரும் அங்க இருக்காங்க, ஜனங்கள் எல்லாம் வீடு கட்டிக்கிட்டு வாழறாங்க. ஆனா இந்த தாபரிக்கும் ஊருக்கு பாருங்க, நீங்க வீடே கட்ட வேணாம். என்ன கட்ட வேணாம்? வீடு. இப்ப இந்த இடத்துல நான் வந்தாவே பார்ப்பேன், ஒரு வீடு மேல ஒரு வீடு, ஒரு மேல ஒரு வீடு எப்படி கட்டி வச்சிருக்காங்க பாத்தியா? இது கட்டிக்கிட்டு இங்கே வாழறாங்க. எவ்வளவு மழை வந்தாலும் தண்ணி வந்தாலும் இந்த இடத்த விட்டு போறதுக்கு யாருக்கும் விருப்பம் கிடையாது.
அதுக்கேற்றபடி அரசாங்கமும் அவர்களுக்கு உதவி செய்து இந்த ஸ்தலத்திலே வாழ்வதற்கு உதவி செய்கிறார்கள். ஆனால் இந்த ஸ்தலம், இந்த இடம் நிரந்தரமானது அல்ல. நான் 10 வருஷம் இருக்கிறேன், 20 வருஷம் இருக்கிறேன். யோபு, இந்த வீட்டில் நீங்க எத்தனை வருஷம் இருக்கீங்க? கரெக்டா சொல்லணும். அதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எத்தனை வருஷம்? பாத்தீங்களா? உங்க தம்பி தானே அவரு? போன முறை வரும்போது பார்த்து 42 வருஷம் நீங்க இருக்கிறீங்களே. ஆனா நான் சொல்றேன், இது நிரந்தரமான இடம் கிடையாது. 42, 52, 62 எத்தனை வருஷங்கள் இருந்தாலும் இது நிரந்தரமானது அல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்க அம்மா போயிருக்கிற இடம் நிரந்தரமானது. அதுதான் நிவாசபுரம். பரிசுத்தவான்களுக்கு தேவன் நியமித்திருக்கிற அந்த ஊருக்கு பேர் நிவாசபுரம். அவர்கள் போயிருக்கிற இடம் நிரந்தரமான இடம், அழிவில்லாத இடம். அந்த இடத்திற்கு அவர்கள் போனார்கள் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு போவதற்கு வழி எது? தகுதி எது? அந்த இடத்திற்கு போவதற்கு வழி எது? தகுதி எது? பார்க்கலாம். அந்த இடத்திற்கு, அந்த தாபரிக்கும் ஊருக்கு அல்லது நிவாசபுரத்திற்கு நாம் போக வேண்டுமானால் அதற்கு வழி என்ன? ட்ரெயின்ல போகணுமா, பிளெயின்ல போகணுமா, பஸ்ல போகணுமா, கார்ல போகணுமா, ஆட்டோல போகணுமா, எதில் போகணுமா? தகுதி என்ன? பிஏ படிச்சிருக்கணுமா, எம்ஏ படிச்சிருக்கணுமா, எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கணுமா, இல்லை படிக்காதே இருக்கணுமா? இல்லை, வேதம் என்ன சொல்கிறது? தயவு செய்து கவனியுங்கள். அங்கே சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம். அதற்கு தகுதி என்ன தெரியுமா? அந்த நிவாசபுரத்திற்கு, அந்த நிரந்தரமான இடத்திற்கு போக வேண்டுமானால் அதற்கு தகுதி என்ன? சங்கீதம் 91:9 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நல்ல கவனிங்க. 91:9. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டாய். என்னப்பா? నీవే నా ఆశ్రయమని నీవు మహోన్నతుడైన దేవుణ్ణి నీకు నివాస స్థలముగా చేసుకొని ఉన్నావు. யார் நிவாச ஸ்தலமோ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யார் யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, நிவாச ஸ்தலமாக, குடியிருக்கிற இடமாக தெரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் அந்த தேவனை தங்களுக்கு சொந்த தாபரமாக்கி கொண்டதினாலே, நிவாச ஸ்தலமாக மாற்றி கொண்டதினாலே அவர்களுக்குத்தான் அந்த இடம். அந்த இடம் யாருக்கு? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குத்தான் அந்த இடம். ஆகவே உங்க அம்மா அந்த அளவுக்கு அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ்ந்திருப்பார்களானால் அவர்களுக்கு தான் அந்த இடம். அவங்க தான் அந்த இடத்துல இருப்பாங்க. அப்ப அந்த நிவாசபுரம் யாருக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, அதாவது நிவாசிக்கிற ஸ்தலமாக, வசிக்கிற ஸ்தலமாக யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு தான் அந்த நிவாசபுரம். இதை யாரை குறித்து இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து இங்கிருந்து, அங்கிருந்து அங்கு அலைந்து இங்கு அலைந்து, அவர்கள் 40 வருஷம் எகிப்திலிருந்து புறப்பட்டு அலைந்து 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 திரிந்து வந்து கடைசியிலே அவர்களை எங்கே கொண்டு வந்து விட்டார்? தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வியான வழியில் நடத்தினார். அதுதான் கானான். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை அலைக்கழித்து அவர்கள் வேதனை, துன்பங்களை அனுபவித்து, கஷ்டங்களை அனுபவித்து, ஒரு நிரந்தரமான இடம் இல்லாமல் 40 வருஷம் கூடாரத்திலேயும் வனாந்தரத்திலேயும் சுற்றி திரிந்து கடைசியிலே அவர்களை எங்கே போனார்? கானான் என்கிற நிவாச ஸ்தலத்துக்குள்ளே அவர்களை கொண்டு போனார். அதுதான் ஆண்டவர் அவர்கள் கொடுத்த வாக்குத்தத்தம். பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே நான் உன்னை கொண்டு போய் விடுவேன்.
இந்த பூமியிலே புதிய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்கும் யார் யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் நிவாசபுரத்தை பரலோகத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்கு தகுதி என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், அவரை தாபரமாக்கி கொண்டிருக்க வேண்டும், அவரை வாசஸ்தலமாக மாற்றி கொண்டிருக்க வேண்டும். இல்ல, அப்பொழுதுதான் அந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த பூமி நிரந்தரமானது அல்ல, இது நிரந்தரமான நிவாச ஸ்தலம் இல்லை, இது தற்காலிகமானது. நாம் 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் உயிரோடு இருந்தாலும் இந்த இடத்தை, இந்த பூமியை விட்டு போயிட போறோம். அப்ப இந்த பூமியை விட்டு போக போகிறோம் என்று சொன்னால் நிரந்தரமான நிவாச ஸ்தலத்தை யாருக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்? யார் யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதை நாம் மறக்க கூடாது. அதனாலதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தாபரிக்கும் ஊருக்கு போக வேண்டுமானால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானானுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு யார் யார் கீழ்ப்படிந்தார்களோ அவர்கள் தான் அந்த கானானுக்குள்ளே போனார்கள். அப்போ எகிப்திலிருந்து புறப்பட்டவங்க எல்லாம் மறுத்து போனாங்க, எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், முரட்டாட்டம் பண்ணினவர்கள், பிடிவாதமாய் இருந்தவர்கள் எல்லாரும் வனாந்தரத்திலே மரித்து போனார்கள். யாருங்க அப்ப கானானுக்குள்ளே போனது? அவர்களுடைய பிள்ளைகள் தான் கானானுக்குள்ளே போனார். ஏன்? கள்ளம் கபடம் இல்லாத பாவம் இல்லாத அந்த பிள்ளைகளை ஆண்டவர் கானானுக்குள்ளே கொண்டு போனார். அதுதான் இஸ்ரவேலினுடைய தாபரிக்கு ஸ்தலம், அதுதான். ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமி நிரந்தரமான இடம் அல்ல, இந்த பூமி தாபரிக்கும் ஸ்தலம் அல்ல, நிவாச ஸ்தலம் அல்ல. நிவாச ஸ்தலம் ஒன்று இருக்கிறது என்றால் அது பரிசுத்தவான்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்போ பரிசுத்தவான்களுக்கு மட்டும் இருக்குன்னா அப்போ பாவிகளுக்கு என்ன இடம் இருக்கு? பாவிகளுக்கு என்ன இடமா இருக்கு? இங்க பாருங்க, குழந்தை கிட்ட விளையாடக்கூடாது. இங்க என்ன பேசினுக்கிறேன், குழந்தை கிட்ட விளையாடுங்கிறீங்க, அப்ப நீங்க கேட்கலன்னு அர்த்தம். ரட்சிக்கப்படாதவங்க எங்கம்மா போவாங்க? மேவா மேவா இல்லை, அதுக்குன்னு ஒரு இடம் தனியாக இருக்கு இல்லையா? ஆண்டவர் என்ன பண்றாரு? அக்னியும் கந்தமும் மீறி கடல். அங்கே சந்தோஷம் கிடையாது, ஆடல் பாடல் கிடையாது, என்ன எப்பொழுதும் சந்தோஷம் அங்கே கிடையாது. ஒரே அழுகையும் பற்கடிப்பும் வேதனையும், ஐயோ ஐயோ என்கிற வேதனையும் தான் அங்கே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? என்னாச்சு? என்ன போனோமா? அவங்க அனுப்பிடுங்க. அப்பா, நிரந்தரமான இடத்துக்கு வந்துட்டாங்க. உட்காந்துங்க, உங்களை யாரும் எழுப்ப மாட்டாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 2 இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். தேவன் 2 இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம் இருக்கிறதே, அது நிவாச ஸ்தலம் என்று சொல்ல முடியாது. அது வேதனைப்படுகிற இடம். ஐயோ ஐயோ என்று வேதனைப்படுகிற இடம். அது எரிகிறதே, ஐயோ சரீரம் முழுது எரிகிறதே என்று வேதனைப்படுகிற இடம். ஆனால் நிவாச ஸ்தலம் யாருக்காக வைக்கப்பட்டிருக்கு? பரிசுத்தவான்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. அந்த பரலோக ராஜ்யத்திற்கு பெயர் தான் தாபரிக்கும் ஊர், நிவாச ஸ்தலம் என்று பெயர்.
யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தாபரமாக்கி கொண்டார்களோ, வாசஸ்தலமாக்கி கொண்டார்களோ, அவர்கள்தான் அந்த நிவாச ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். இன்றைக்கு கூட நிறைய பேர் இந்த உலகத்தை நம்பிட்டு இருக்காங்க. இல்லை யோபு? ஆமா. என்ன யோபு, நீங்க வேலை வேலை பத்தார், அதனால தான் என்னால் வர முடியும். வேலைன்னு வேலையை போயிட்டு இருந்தாக்கா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிவாச ஸ்தலத்தில் நீங்க பிரவேசிக்கணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வீட்டை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். தேவனுடைய வீட்டிற்கு நீங்கள் ஒரு நாள் தவறினாலும் ஒரு நாள் கண்டிப்பா வந்து கர்த்தருடைய வீட்டிலே நீங்கள் ஆராதனை பண்ண வேண்டும். நீங்கள் ரொம்ப அழகாக வருஷம் 7 வருஷம் உங்க அம்மாவுக்காக நீங்க ஸ்தோத்திர கூட்டம் நடத்துறீங்க. நீங்க எங்க இருக்கீங்க? உங்க குடும்பம் எங்க இருக்கு? ஆண்டவருக்குள்ளே இருக்கணும். இல்ல, ஆண்டவருக்குள்ளே இருக்கணும். உங்களுடைய எண்ணத்தை நான் பாராட்டுகிறேன். ஏன்னு சொன்னால் இந்த கூட்டத்தின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்க, அதற்காக நான் உங்களை பாராட்டு. அது முக்கியம் இல்லை, அது மட்டும் முக்கியம் இல்லை. உங்களுக்குள்ளே நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்க வேண்டும், கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும். நீங்கள் அந்த நிவாச ஸ்தலத்திற்குள் போக வேண்டும். புரியுதங்களுக்கு? இந்த பூமியை மட்டும் நம்பாதீங்க. பூமியை யாருங்க இந்த பூமியை நம்புறவங்க சொல்லுங்க. நான் இந்த பூமியை நம்பி இருக்கிறேன்னு சொல்றவங்க யார்? எவ்வளோ பேர் சொல்றீங்களா? இந்த பூமி தான் எனக்கு நம்பிக்கை. நல்ல காலம் ஆண்டி கை தூக்கிட்டு இருப்பாங்க இல்லம்மா, கேட்குறாங்க. என்ன சொன்னாரு? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தயவு செய்து கவனிங்கள். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். என்ன அழகா சொல்றாரு. என் ஜனம் யார்? என் ஜனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அவருடைய ஜனம். மற்றவங்கெல்லாம் அவருடைய ஜனம் கிடையவே கிடையாது. யார் எப்ப இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகள்? இயேசு கிறிஸ்துவை யார் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகள். இல்ல, இப்போ அந்த அம்மாவுக்கு பிறந்த யோபு அவங்க அம்மா தானே, அவருடைய பிள்ளை தானே நீங்க, அம்மாவா? அவங்க தானே உங்களை பெற்றாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளையா மாறணும்னா நீங்க என்ன பண்ணணும்? என்ன ஆகணும்? பிறக்கணுமா இல்லையா? மறுபடியும் பிறக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்போ அவருடைய பிள்ளையா மாறிடுறீங்க. உங்க அம்மா பிள்ளையா இருந்தாலும், ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளையாக நீங்கள் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளையாக மாறி இருந்தால்தான் அந்த இடத்துக்கு நீங்க போக முடியும். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அதனாலதான் அந்த வசனத்துல ரொம்ப அழகா எழுதுறான் பாருங்க. என் ஜனம் சமாதான தாபரங்களிலே நிலையான வாசஸ்தலங்களிலே அமைதியாய் தங்கும் இடங்களிலே குடியிருக்கும். என்னென்ன பாருங்க அந்த இடத்துக்கு பாருங்க. சமாதான இடம். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இந்த பூமி சமாதான இடமா? இந்த பூமி ரமேஷ், இந்த பூமி சமாதானமான இடமா? ஏன் சமாதானம் இல்லை? இது சமாதானம் இல்லைன்றா. சமாதானம் இல்லை. யார் தபலை வாசிக்கிறது? யாரு வந்து உட்கார? என்ன கிட்ட நீ ஞாயிற்றுக்கிழமை எங்க போன? நீ ஞாயிற்றுக்கிழமை ஒரு தபையில வாசிக்கிறவங்க கூட இல்லாம போயிட்டீங்களாப்பா? சரிங்க. பாருங்க, வேதத்தில் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. ஒண்ணு, அந்த இடத்துக்கு பேரு சமாதானமான இடம். ரெண்டாவது என்ன தெரியுமா சொல்ற? நிலையான வாசஸ்தலம். ஒண்ணு சமாதானமான இடம், ரெண்டாவது நிலையான வாசஸ்தலம், மூணாவது பாருங்களேன் அமைதி தங்கும் இடம். அங்க என்ன இருக்கும்? சமாதானம், நிலையான இடம், அமைதியான. என்ன இடம் அது? அமைதியான. இந்த இப்போ நம்ம வாழற இந்த இடத்துல அமைதி இருக்கா? உங்களுக்கு மனைவி பிள்ளைங்களாம் இங்க இல்ல, அதனால நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. அவங்க மனைவி பிள்ளைங்களோட வாழ உங்களை கேட்டு பாருங்க. ஒரு டெய்லி சண்டை,
காலையில் எழுந்த உடனே இந்த மனுஷனுக்கு வேற வேலையே இல்லை. காலையில் எழுந்த உடனே டீ குர்றேன்னு கொஞ்ச நேரம் கூட சமாதானமாக இருக்க முடியல. என்ன பிள்ளைங்க ஒரு கத்துறாங்க, அங்கே ஒரு கத்துறாங்க. அந்த பையன் ஸ்கூலுன்றான், அந்த பையன் ஃபீஸுன்றான், எனக்கு அதை காசு கூடன்றான். அது இந்த பூமியில் சமாதானம் கிடையாது. ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு பாரு, அமைதி அமைதி. இங்க ஒரு போர்டு போட்டு இந்த வழி அடைக்கப்பட்டிருக்கிறது போட்டு பாருங்க. அமைதி என்று சொன்னால் எங்க இருக்கு அமைதி? சில சொல்லுவாங்க எங்க தெரியுமா அமைதி இருக்கு? பூமியில அமைதி எங்க இருக்கு சொல்லுங்க. கரெக்டா சொல்லிட்டாம்பா, பத்தியா கரெக்டா. சுடுகாட்டுல தான் என்ன இருக்கு? நைட்டு 12 மணிக்கு நீங்க சுடுகாட்டு போவீங்களா? போக மாட்டோம். ஏன்னா செத்து போன பணமெல்லாம் அங்கே தூங்கிட்டு இருக்குது. அங்கதான் அமைதி. சுடுகாட்டில் தான் இந்த பூமியில் அமைதி. புரியுதுங்களா? ஏன் செத்து போன இடங்கள்ல அமைதினா அது எழுந்து போறதில்ல, அது கத்தப்படுற. டே காலையில டீ குடு, நீ எவனா எழுந்து கேட்பானா? குழியில இருந்து யாராவது கேட்பானா? அப்பா ஓஞ்சி போச்சு, இனிமே நமக்கு காலையில டீ குடு, தோற போடு, அது என்ன காரம் போட்ட, இது என்ன உப்பு இல்லை, என்னாடே இது யாருன்னா அங்கே இருக்கிறவங்க எழுந்து கேட்பாங்களா? ஒருத்தரும் எல்லாரும் பேசாம படுத்துட்டு இருப்பாங்க. அது ஜீவன் இல்லாத இடம். அந்த அமைதிக்கு பெயர் ஜீவன் இல்லாத இடம். ஆனால் பரலோக ராஜ்யம் அப்படி அல்ல. அது ஜீவன் உள்ள இடம், ஆனால் சந்தோஷமான இடம். அந்த சந்தோஷத்தினால்தான் அங்கே அமைதி இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த சமாதானம் இருக்கிறதுனால தான் அங்கே அமைதி இருக்கிறது. ஆகவே இந்த பூமியை நம்பிக்கிட்டு எவ்வளவு பேர் எனக்கு இந்த பூமி தான் நிரந்தரம், இந்த பூமி தான் எனக்கு நிரந்தரம், இந்த பூமியில நான் வாழ்கிற நாட்கள்லாம் நான் எல்லாத்தையும் சம்பாதிப்பேன், நான் எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்றது? இந்த பூமியை நம்பாது, இந்த பூமியில் இருக்கிற மனுஷர்களை நம்பாது. அவர்கள் உங்களை மோசம் போக்கி விடுவார்கள். என்ன தெரியுமா? நம்ப வேண்டாம் இந்த பொய்யுலகை, நம்ப வேண்டாம் இந்த பொய்யுலகை, நம்ப வேண்டாம். ஆசை காட்டி மோசம் செய்யும் இந்த பாழுலகை நம்ப வேண்டாம். ஆசை காட்டி மோசம் செய்யும் இந்த பாழுலகை நம்ப வேண்டாம். ஆமா, என்ன உலகமா இது? சொல்லுங்க, என்ன உலகம் இது? ஆசை காட்டி யாரு ஆசை காட்டி மோசம் பண்றது? யாரு? நம்ம கூட இருக்கிறவங்க தான். நாம யாரை நம்புறோமோ அவங்க தான். ஆகவேதான் அந்த ஒரு கிராமத்து பாடகர், ஒரு விசுவாசி இந்த பாட்டை எழுதுகிறார். இந்த பொய்யுலகை நம்பாத, இது பொய் உலகம். நிவாச ஸ்தலம் ஒன்று இருக்கிறது, நிரந்தரமான இடம் ஒன்று இருக்கிறது, அந்த இடத்திற்கு நீ போக வேண்டும். இந்த பொய்யுலகை நம்பினால், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உனக்கு இருக்கிற இடம் வேறு. அதே நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நீ போகக்கூடிய இடம் தான் அந்த நிவாசபுரம். பாருங்க, வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம். இந்த தபேலிஸ்ட் என் முகத்தை பார்க்குறான். என்னது, ஒரே ஒரு பாட்டு தான் என்ன உட்கார சொன்னாரா? எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் பாருங்க, அதில் ஒரே ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். எரேமியா 16ஆம் அதிகாரம், மன்னிக்கணும் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். ఎరెమియా 6వ అధికారం. యెహోవా ఇలాగ సెలవిస్తున్నాడు, మార్గములలో నిలిచి చూడుడి, పురాతన మార్గముల గురించి విచారించుడి, మేలు కలుగు మార్గం ఏదని అడిగి అందులో నడుచుకొనుడి, అప్పుడు మీకు నెమ్మది కలుగును. అందులో నడుచుకోమని చెబుతున్నారు. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து
நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வழியில நின்றுக்கிட்டு நல்ல கவனிங்க, இங்கே வழியில் நின்றுக்கிட்டு இப்போ பாருங்கள், அஞ்சு லைட் இருக்குது பார்த்தீங்களா? அஞ்சு லைட்டாண்டு வந்து நின்றுக்கிட்டு நான் வந்து நின்றுக்கிட்டு கிண்டிக்கு போகணுன்னு எந்த வழியில் போகணும்? கிண்டி அங்கே கேட்குறேன்னு வச்சுங்க. கிண்டிக்கு போகணுன்னா எந்த வழியில் போகணும்? எந்த வழி சொல்லுவாங்க? ஆலந்தூருக்கு போகணுன்னா எந்த வழியில் போகணும்? ஆலந்தூர் எல்லாம் நேரம் போகணும். சரி, அங்கேருந்து நான் ஸ்டேஷன்லேருந்து வந்து நின்றுக்கிட்டு நான் அஞ்சு லைட்டாண்டு நின்றுக்கிட்டு கிண்டிக்கு எந்த பக்கம் போகணுன்னா அந்த ஒரு ரூட்டு காட்டிடுவாங்க. ஸோ அந்த மேலே போகுது அந்த ரூட்டு கோடம்பாக்கம் போகிறதா இருந்தால் எந்த பக்கம் போகணும்? அந்த இது கோடம்பாக்கம், இது கோடம்பாக்கம் போகுது, இது ஆலந்தூர் போகுது, இன்னும் நேரம் இன்னொன்று போகுது, அது கேக்க நகர் போகுது. அதுக்கப்புறமா அவ்வளோதான் இல்லையா? அங்கே வந்து நின்றுக்கிட்டு நான் யாரையான கேட்கணும். கேட்காம நான் பார்த்துக்க அந்த பக்கம் கோடம்பாக்கம் போயிட்டாக்கா கிண்டிக்கு போக முடியுமா? ஏன்னா இந்த பக்கம் வந்துட்டீங்க, அப்படியே நீங்கள் லெஃப்டில் போனால் தானே கிண்டிக்கு போக முடியும். நீங்கள் என்ன ஸ்ட்ரைட்டாக நேராக வந்துட்டீங்க, ஐயோ நீங்கள் திரும்பி போங்க. ஒரு மனிதன் வாழ்க்கையிலே பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டுமானால், நிவாச ஸ்தலத்திற்கு போக வேண்டுமானால், ஒரு வழியில் நின்றுட்டு கேள், நல்ல வழி எது, நல்ல வழி எது என்று கேளுங்கள். எது நல்ல வழி? இந்த பூமியிலே எது நல்ல வழி சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வழி பரலோக ராஜ்யத்திற்கு போகிறதோ அந்த வழிதான் நல்ல வழி. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னால என்று ஒருவனும் பிதாவினுடைய ராஜ்யத்தில் வரான். அந்த வழியில போனாதானே நீங்க அந்த நிவாசத்தரம் போக முடியும். நீங்க அஞ்சு லிட்டர் நின்றுட்டு நான் கிண்டிக்கு போகணும்னா கேட்கணும். அவங்க சொல்லுவாங்க, அது ஸ்ட்ரைட்டா போங்க, லெஃப்ட்ல ஸ்ட்ரைட்டா போங்க, கிண்டிக்கு போகலாம். கேட்காம நான் பாட்டுக்கு இதான் கிண்டின்னு நினச்சிட்டு லெஃப்ட்ல போயிட்டு இருந்தா எங்க போவேன்? கோடம்பாக்கம் தான் போவேன். கோடம்பாக்கம் போய் என்ன பார்க்குவாங்க? இல்லை, கோடம்பாக்கம் போனால் என்னடா பார்ப்பேன்? கோடம்பாக்கத்தில் தானடா சினிமாவே நடக்குது. அதான் போண்டில்லையா நீ? கோடம்பாக்கம் போயிட்டாங்கன்னா அங்கே தான் சினிமாவே எடுக்கிறாங்க, அங்கே தான். அப்போ எங்கேனா ஒரு இடத்துல நான் உள்ளே போயிட வேண்டியது தான். அப்போ நான் வழி தவறி போகிறேன். வழி நான் தவறி போய்கிட்டதுனாலே அந்த நிவாசபுரத்திற்கு போக முடியாது. ஆகவே வழியிலே நின்று எது நல்ல வழி, எது பூர்வமான வழி? இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமா இருக்கிறேன். வழி என்றால் எது? அது ஜீவ வழி. வழி என்றால் எது? அது ஜீவ வழி. வழி காட்டிடும் உத்தமர் யார்? அவர் இயேசு. வழி காட்டிடும் உத்தமர் யார்? அவர் இயேசு. வழியும் அவர், ஒளியும் அவர், தீப நதியும் அவரே, சத்தியமும் அவர், நித்தியமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. அவர் இயேசு, அவர் இயேசு. யார்கிட்ட கேட்கணும்? இல்ல, இந்த உலகத்தில் நாம எத்தனையோ அஞ்சு லைட் இருக்குது. பொசுவாக்கத்தில் ஒரு அஞ்சு லைட் இருக்குது. நீ அங்கே அஞ்சு லைட் போய் நின்றுக்கிட்டு இப்படி போகிறதா இப்படி போகிறதா இப்போ குழப்பமாக கூடாது. அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ படிக்கலன்னா கூட படுற, எப்பா நீ எந்த ஊருக்கு போகிற? நான் இந்த ஊருக்கு போகிறேன். சரிப்பா போ, ஆனால் போகிற வழியிலெல்லாம் கேட்டுன்னு போ. இந்த ஊருக்கு எப்படிங்க பார்த்து கேட்டுன்னு போகலாம். வாய் இருக்குது இல்லை போதும். இப்போல்லாம் வந்து ஆட்டோவோ இல்லை காரோ என்ன பண்ணுறானுங்க, அந்த மேப்பை போட்டு மேப்பை பண்ணி போயிடுறானுங்க. ஆனால் மேப்பை போட்டு ஏமாத்துறவங்க தெரியுமா? நானே காவங்கரையில் ஒரு டெத்து, ஒரு சவ அடக்கத்துக்கு முந்தா நாள் போய் சவ அடக்கம் பண்ணிவிட்டு ஒரு கார் புக் பண்ணாங்க. கார் புக் பண்ணி கொடுத்தோன்னே சொன்னால் அங்கேருந்து நேராக வந்தான். வியாசர்பாடி பிரிட்ஜு மேலே நான் சொன்னேன், வியாசர்பாடி பிரிட்ஜு மேலே போகக்கூடாது தம்பி, கீழே போனால் தான் பெரம்பூர் போகணும் அப்படின்னோம். இல்லை சார், இங்கே மேப்பு அப்படி தான் காட்டுது, அப்படி போனால் தான் உங்களுக்கு காசு உழாது. என்னப்பா நீ இப்படி சொல்கிற?
இல்லை சார் இன்னும் இல்லைன்னா காசு வராது சார் எங்களுக்குங்க. சரி இப்போ அப்படின்ட்டேன். வியாசர்பாடி பிரிட்ஜு மேலே ஏறிட்டான். இன்னொரு பிரிட்ஜு இருக்குது, நேராக ஏறிட்டான். நேரம் எங்கே போயிட்டான்? பேசன் பிரிட்ஜுக்கு போயிட்டான்டா. என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மேப் அப்படி தான் சார் காட்டுது. பேசன் பிரிட்ஜு சுற்றிக்கிட்டு அப்புறமா வந்தான். நாங்கள் போகும்போது 210 ரூபா, ஒரு காரில் போகும்போது 210. இவன் சுற்றி சுற்றி வந்தது 380 ரூபா. என்னப்பா உங்கள் மேப்பு இப்படி தான்? நான் மேப்பு தானே ஒன்று வந்தேன், நீங்கள் காசு கொடுத்தா கொடுங்க கட்டி போங்கன்றோம். இன்னைக்கு பூமியில் நான் மேப் பார்த்து உன்னை கூட்டின்னு போகிறேன், மேப் பார்த்து கூட்டின்னு போகிறேன்னு எங்கன்னா போய் பள்ளத்தில் தள்ளிடுவான். நீ எந்த மனுஷனையும் நம்பி போவாத, இந்த உலகத்தையும் நம்பாத. நீ ஆண்டவருடைய பிள்ளையாக மாறும்பொழுது கர்த்தர் உன்னை நேர்வழியிலே நடத்துவார். வழி எது என்று விசாரித்து நடங்க. நான் சொல்றது என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வமா இல்லையா என்று விசாரித்து நடங்க. விசாரித்து அவரை விசுவாசிங்க, நம்புங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. இல்லைன்னா விட்டுருங்க. நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தலையே. இயேசு கிறிஸ்து ரட்சகர், பாவத்தை மன்னிக்கிறவர் என்பது உண்மையானால் விசாரித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். என்ன கேட்டா, ஆமா என் பாவத்தை மன்னித்தார். நான் பயங்கரமான சினிமா பைத்தியம், சினிமா டிராமா எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ கேட்குறவங்க என்ன சொன்னோம்? அப்படியா, இவ்வளோ மோசமான ஆள் நீங்க இப்படி மாறிட்டீங்களா? ஆமா. அப்ப இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் இல்லையா? விசாரிங்க, 4 பேர் விசாரிங்க. நல்ல பேர் சொல்லுவாங்க, இது பாருங்க இவ்வளவுதான் இந்த வேலை, வேணா நீங்க 4 பேர் விசாரிச்சு பாருங்க. அப்பா 4 பேரும் அதான் சொல்லுவான். அப்ப இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் என்று நீங்கள் சந்தேகப்பட்டால் 10 பேரை விசாரிங்க, வேணான்னு சொல்லல. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுறது? வழிகளிலே நின்று நல்ல வழி எது என்று விசாரித்து அதில் நடங்க. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் தான் வழி என்று சொல்கிறார். அப்படியானால் நான் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் என்று ஒருவனும் பிதாவுடைய ராஜ்யத்திற்கு வரான் என்று சொல்லுகிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, இதே எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். இன்னொரு வசனம் வாசித்து நாம் முடிக்க போறோம். எரேமியா 21ஆம் அதிகாரம். மன்னிக்கணும், என்னவா? எரேமியா 26:8வது வசனம். வாசிங்க வாசிங்க வாசிங்க. என்னையும் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியும் மரண வழியும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லிட்டாரு பார்த்தீங்களா? அப்பா நான் 2 வழியை வச்சிருக்கிறேன். என்ன வழி அது? ஜீவ வழியும் மரண வழியும். இப்போ நான் உங்களை கேட்கிறேன், ஜீவ வழிக்கு போக போறீங்களா மரண வழிக்கு போக போறீங்களா? எது உங்களுக்கு பிடிக்கும்? ஜீவ வழியா மரண வழியா? என்ன யோபு? ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு 2 வழி வச்சிருக்கிறேன். ஒன்று ஜீவ வழி. ஜீவ வழினா சதா காலம் உயிரோடு இருக்கிறது. இன்னொன்று மரண வழி, செத்துட்டா அதோட நரகத்துக்கு போகிறது. இந்த 2 வழியும் வச்சிருக்கிறேன். நீங்க எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறீங்க தேர்ந்தெடுத்துங்கன்றார். அப்போ வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஜீவ வழி யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஜீவ வழி. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர் என்று சங்கீதக்காரங்கிட்ட சொல்றாரு. அப்ப இந்த தாபரிக்கும் ஊருக்கு நீங்களும் நானும் போகணுமா வேணுமா? நம்முடைய ரட்சிப்பு எதற்காக? நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம்? நம்முடைய நம்பிக்கை என்ன? பரலோக ராஜ்யம். அதுதான் தாபரிக்கும் ஊர். அந்த தாபரிக்கும் ஊருக்கு நீங்கள் போக வேண்டும். உங்களுடைய தாயார் போயிருக்கிற அந்த ஊருக்கு நீங்கள் போக வேண்டும். 7 வருஷம் 7ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி செலுத்திட்டீங்க. இதான் கடைசி, பூரணமாயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? ஆனால் 8வது ஆண்டு நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக மாறி கர்த்தருடைய சமூகத்திலே கதையிலே ஊழியம் செய்ய வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆகவே தயவுசெய்து நீங்கள் மறுபடியுமாக நான் சொல்லுகிறேன், நிரந்தரமான ஒரு இடத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அதுதான் பரலோக ராஜ்யம். நிவாச ஸ்தலம் அதுதான். தாபரிக்கும் ஊர் அதுதான். இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்தது போல இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நீங்க ஆயத்தமா?
அவருடைய பிள்ளைகளாக மாற நீங்கள் ஆயத்தமா? அவருடைய பிள்ளைகளாக மாறி இருந்தால் பரிசுத்தமாய் வாழ ஆயத்தமா? பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யம் நிவாச ஸ்தலத்துக்குள்ளே தாபரிக்கும் ஊருக்குள்ளே போக உங்களுக்கு விருப்பமா? கர்த்தராமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். ప్రార్థన చేస్తున్నాం. మహాప్రేమగల మా పరలోక తండ్రి, ఎంతైనా నమ్మదగిన మా దేవ, మధ్యవాధిపతి, సృష్టికర్త, ఈ రాత్రి సమయంలో కూడా నా ప్రభావ ఈ యొక్క కుటుంబస్తులను సంఘానికి ఈ వీధిలో ఉన్న ప్రతి ఒక్కరు కూడా నా ప్రభావ మీ దాసుని ద్వారా బయలుపరిచిన జీవగల లేఖన భాగాల కొరకై మీకు స్తోత్రాలు చెల్లిస్తున్నాం. అవునా దేవా, సృష్టికర్త దేవుడు అయినటువంటి మీరు మేమందరం కూడా ఒక నివాసపురం చేరాలని ఆశించిన దేవుడుగా తండ్రి, మార్గం సత్యం జీవముగా వచ్చిన దేవుడుగా దేవుడా వందనాలు చెల్లిస్తున్నాం. అవునా దేవా తండ్రి, ఈ యొక్క నా ప్రభా తిరపాల్సిన మా యొక్క 7వ ఆ యొక్క నా ప్రభా నా తండ్రి సంవత్సరాది కుడిలో ఆమె నమ్మినటువంటి దేవుణ్ణి, ఆమె పోయి చేరినటువంటి నివాసపురాన్ని కుటుంబస్తుల్లో ఉండే ఒక్కొక్కరు కూడా చేరాలని ఆశించిన దేవుడివై ఈ రక్షణ గురించి నా ప్రభావ మాట్లాడకై వందనాలు చెల్లిస్తున్నాం. కనుక మార్గంలో నిలుచుచుండి పురాతన మార్గం గురించి విచారించండి, మేలు కలిగే మార్గం మీద అడిగి అందులో నడుచుకోండి, అప్పుడు మీ ప్రాణంలో నెమ్మది కలగని నా ప్రభావ 8-6 పదాల్లో చదివాం. కనుక నా దేవా మేము నా తండ్రి విచారించి నా ప్రభావ మేము తండ్రి ఆ మార్గంలో మేలు కలిగే మార్గం ఇదే అని తెలుసుకొని కూడా నా ప్రభావ మేము ఆ మార్గంలో నడవకపోతే మాలాంటి నా ప్రభావ ఇంకా వెర్రివారు ఎవరు లేరు, మాలాంటి నా తండ్రి అక్కడ బుద్ధిహీనులు ఎవరు లేరని ఎరిగిన వారముగా విచారించి నా ప్రభావ మేలు కలిగే మార్గం ఇదే అని తెలుసుకొని వచ్చే సంవత్సరం లోపల నా ప్రభావ ఈ కుటుంబంలో ఉన్న ప్రతి ఒక్కరు కూడా నా తండ్రి మార్మల్స్ పొంది రక్షింపబడి సంఘంలో చేర్చబడటకు మీరే సహాయపడమని కూడా ప్రార్థిస్తున్నాం. వచ్చిన ప్రతి బిడ్డను కూడా మీరు ఆశ్రయించి దీవించండి, చెప్పిన వాక్యం మీరు నీరు కట్టి ఫలింపజేయండి. విశేషంగా నా ప్రభావ తల్లి ఈ కుటుంబస్తులు నా ప్రభావ సిద్ధపరిచినటువంటి నా ప్రభావ యొక్క ఆహారాన్ని కూడా మీరు ఆశ్రయించి దీవించండి. అందులో నా ప్రభావ సదేవ సాపాన్ని తొలగించి నా ప్రభావ మీరే ఆశ్రయించి అనుగ్రహించమని కూడా ప్రార్థిస్తున్నాం. సహాయపడండి ప్రభునందు మీ ప్రయాసం ఎంత కాదని చెప్పిన దేవుడు ప్రభావ చెప్పిన వాక్యంలో నా ప్రభావ మీరే నిష్ప్రయోజనం కాకుండా మీ చిత్త ఉద్దేశాలు నెరవేర్చగలకుండా దయచేపించండి. వాక్యం అందించిన మీ దాసుని బట్టి కూడా స్తోత్రాలు. అనేక స్థలాల్లో మీ నామాన్ని మైకరంగా వాడుకోమని కూడా ప్రార్థిస్తున్నాను. మంచి ఆరోగ్యం బలాల శక్తిని దయచండి, కుటుంబాన్ని దీవించండి. ఇంటికి పోచుండగా మీ సన్నిధి తోడుగా ఉంచండి. మీరే గొప్ప కార్యం చేయమని స్తుతి ఘనత మహిమ ప్రభావం నీకు ఆరోపిస్తూ మా రక్షణ యేసు ప్రభు స్తోత్రం నామమున సాధన బంధిస్తూ స్తుతి స్తోత్రంతో ప్రార్థిస్తున్నాం. పరిశుద్ధమైన పరమ తండ్రి, ఆమేన్. మీకందరూ కూడా రేపు ఆహారాన్ని సిద్ధపరుచున్నాడు కనుక అందరూ ఉండి కూడా భోజనం చేసుకోవాల్సిందిగా రేపు భోజనం తినేసుకోండి. అదేవిధంగా అందరూ ఉండి కూడా భోజనం చేసి ఎక్కడెక్కడ చర్చిలోనా సరే మేము అందరూ కూడా చర్చిలో కింద భోజనం మీరు ఏర్పాటు చేసి తీసుకుపోయి అక్కడ చేస్తారు. దయచేసి వచ్చిన వాళ్ళందరూ కూడా చర్చిలోకి వచ్చి భోజనం చేయాల్సిందిగా కోరుచున్నాం. సహాయపడండి. కుటుంబస్తుల కొరకు కూడా మీరు బాగా ప్రార్థించండి. మన ప్రభు అయినటువంటి యేసుక్రీస్తు యొక్క కృపయు, తండ్రి అయిన దేవుడి ప్రేమయు, పరిశుద్ధాత్మ యొక్క అన్యోన్య సహవాసమును ఇప్పుడు ఎల్లప్పుడూ అందరికీ సదాకాలం తోడైనగాక. ఆమేన్. ఓకే